ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. டைசன், ஏன் நான் டைசன் கூப்பிட்டதா எனக்கு இது இப்படி கத்துது? அவன் அப்படிதான். எனக்கு பிடிக்காதவியல பார்த்தா அப்படிதான் கத்துவான். எனக்கு பிடிக்காதவியல என் டைசனுக்கு பிடிக்காது. அப்படியா? ம். ஆனா உங்களுக்கு தான் என்ன பிடிக்குமே, அது பறவைக்கு இது என்னத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு உங்களை பிடிக்கான்னு நீங்க பாத்தியலா? உங்களை எனக்கு பிடிக்கணும் உங்ககிட்ட நான் வந்து சொன்னனா? எனக்கு பிடிக்காது. எனக்கு உங்களை பிடிக்காததுனால என் டைசனுக்கு உங்களை பிடிக்காது. அது எப்படி சொல்லுதியா? உங்களுக்கு பிடிக்காதுன்னா டைசனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டேன். அவன் என் உயிரே. எனக்கு எந்த பிள்ளைக்கு மேல லவ் வராததுனால என் டைசனுக்கு எந்த ஜூலியை பார்த்தாலும் பிடிக்காது. ஜூலியா? ஒருத்தி என் டைசனை கவுக்கிறதுக்காண்டி ஜூலியை தூக்கிக்கிட்டு வந்தா. அவளையும் அவ கொண்டு வந்த ஜூலியும் என் டைசனுக்கு எப்படி ஓட ஓட வரட்டினா தெரியுமா? அவனுக்கு 1000 ஜூலி வந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளை செட் ஆகாம அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு ஒரு காதலி வராம அவனுக்காண்டி 1000 ஜூலி வரிசையில நின்னாலும் கிருங்க மாட்டான் என் டைசன். ஓட ஓட துரத்தி விட்டுவான். ஆனா நீங்க தான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருக்குதீங்களே, எனக்கு தெரியுமே. அது பறவைக்கு டைசன் அண்ணனுக்கு ஓட ஓட வரட்டனா? அது பிரேக் பாயிட்டு. பிரேக் பாயிட்டா? ஆனா அண்ணனுக்கிட்ட அன்னைக்கு நீங்க இங்க ஒரு பிள்ளை பார்த்தேன், அவளுக்காண்டி தான் பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு நிக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னியா. ஆளே கண்டுபிடிக்காம எப்படி பிரேக்கப் ஆகும்? ஆயிட்டு இப்ப என்னவா அதுக்கு? லவ் ஃபெயிலியர் மூஞ்சி மாதிரி இல்ல. ஏன் 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 பிரேக்கப் ஆச்சு? அந்த பொண்ணுக்கு கேரக்டர் எனக்கு பிடிக்கல. அத்தான். முத இந்த அத்தானு கூப்பியதை நடத்துங்க. சரி, நான் உங்க ஜூனியர் தானே, நீங்க பெரியவர். எது பெரியவரா? 2 வயசுக்கு. நான் உங்க ஜூனியரா இருக்கும்போது நீங்க என்ன நீ வா போ அப்படிதானே கூப்பிடணும். ஆனா நீங்க எனக்கு என்னமோ மரியாதை கொடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்குதியா. அப்பனா நீங்க எனக்கு அத்தா மர தானே வேணும், நானும் அப்படிதானே கூப்பிடணும். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. யார் சொல்லி கூப்பிட்டா போதும். அது எப்படி சீனியர்? காலேஜ்ல சீனியரா இருக்குதியா, ஃபேமிலில ரிலேட்டிவா இருக்குதியா. மரியாதை இல்லாம பேசினா நல்லா இருக்காதான். ஆமாமா, உங்க மரியாதையை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அப்படியே மரியாதை கொடுத்து தள்ளிருவியா? ஆமா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆமா, நான் பார்த்து உங்க மரியாதைய. முகம் தெரியாதவியல நக்கல் பண்ணியது, அடுத்தவிய கட்டப்பட்டு எழுதின கவிதையை பார்த்து சிரிக்கியது. அரியர் போட்டா நான் உங்க ஜூனியர்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. வருஷம் உள்ள பாடத்தையில நான் டியூஷன் எடுக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை இதுதானே. ஐயா அத்தான், அத என்னமா நீங்க மறக்கலையா? நீ எந்த அளவுக்கு கடுப்பாத்தி இருக்க நீ முழக்கக்கூடிய விஷயமா அது? அத்தான், இந்த அத்தானை கட் பண்றீங்களா? நீங்க வாங்க போங்கன்னு கூப்பியதை நிறுத்துங்க. ஏமா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தம்பு இல்ல. நான் சும்மா தானே என் போக்குல நின்னேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? யாராவது காமெடியா ஏதாவது வேலை பார்த்து வச்சா சிரிக்கிறதுக்கு தான் தோணும். இது வரைக்கும் நான் ஒரு அரியர் கூட போட்டதே கிடையாது. நீங்க அரியர் போட்டிருந்தது பிரச்சனை இல்ல, ஆனா அரியர் போடுறதுக்காண்டி ஒரு காரணம் வச்சிருந்தீங்க கண்டியா. அது இப்ப நினைக்கச்சுல எனக்கு சிரிப்பு தான் வருது. திமுரு பிடிச்சது இதெல்லாம் திருந்தி ஆளா? இந்த மாதிரி ஏதாவது காமெடி தனமா நீங்க பண்ணச்சுல நான் சிரிக்கதான் செய்வேன். யாராவது காமெடி பண்ணா சிரிக்காம இருக்க முடியுமா? சரி, ரொம்ப டென்ஷனா இருக்குதீங்களோ டைசன்? நான் தான் சொல்லம்ல, எனக்கு பிடிக்காதவியல என் டைசனுக்கும் பிடிக்காது. ஏன்டா முத நல்லா தானே பேசுனியா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன். ஒண்ணு பின்ன தெரியாத ஒரு ஆளை கிண்டல் பண்ணியது, நக்கல் அடிக்கியது, எனக்கு ஒன்னும் தெரியாது, எல்லாம் உங்களுக்கு தான் தெரிய மாதிரி பேசியது, இதெல்லாம் இந்த கவினு கிட்ட செல்லுபடி ஆகாது. அத்தான், நீங்க செஞ்சு வச்ச எல்லா விஷயமும் என்ன சிரிக்கிறதுக்கு தான் வச்சது. அது அப்படியே ஒரு கவிதை எழுதினியாலே, தட்டோடு காத்திரு துண்டோடு. சரி சாரி, தோசையோடு வருகிறேன். இந்த மாதிரி எல்லாம் கவிதை எழுதுனா யார்தான் சிரிக்க மாட்டாவ? அதுல நான் சும்மாவே யாராவது கொஞ்சம் காமெடி பண்ணாலே போதும், உளுந்து உளுந்து சிரிப்பேன். இதுல சொல்லியா கொடுக்கணும்? சாரியதா, நிஜமாவே நீங்க எழுதின கவிதை என்னைய சிரிக்கிறதுக்கு தான் வச்சது. தட்டோடு காத்திரு தோசையோடு வருகிறேன்னா யாருக்கு தான் சிரிப்பு வராது? வாடா நம்ம போலாம். அத்தா 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 அத்தா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன இனிமே எந்த விதத்துல அவமானப்படுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நீங்க சிரிப்பு காட்டிய இடத்துல எனக்கு சிரிக்கிறதுக்கு தான் தோணுது. ஆனா பர்சனலா நீங்க சூப்பர் கேரக்டர். நம்ம சொந்தக்காரவியான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நானா அன்னைக்கு பைக்ல காலேஜ் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு பிறவைக்கும் பைக்ல கூட்டிட்டு போய் யாராவது பார்த்து எனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தா அது எனக்கு அசிங்கம் நினைச்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ண விதம். வியாக்காக்கும் அர்ஜுனத்தானுக்கும் கல்யாணத்துக்கு முன்னமே அக்கா உங்க சின்ன அண்ணனை காதலிச்சிருக்கேன். அது கல்யாணம் மேடை வரைக்கும் வந்திருக்கு. அது பிறவைக்கு தான் உங்க சின்ன அண்ணன் இறந்து போனாரு. அப்பயும் உங்க சின்ன அண்ணனை பத்தின விஷயத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாம எதை என்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொன்னியா. தேவையில்லாததை அவாய்ட் பண்ணியா.
ஐ மீன் அவங்க பாஸ்ட் பத்தி. இவ்ளையா ரன்னிங் ரேஸ்ல கூட ஒரு தடவை பொண்ணுங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் நினைச்சு என்னைய ஜெயிக்க வச்சே கண்டியலாம். பொண்ணுங்களுக்கு ம். சான்ஸ் ம். எப்படி பொண்ணுங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சு உங்களை ஜெயிக்க வச்சது? ஆமாதா. இவளுக்காண்டிதான் விட்டு கொடுத்தேன்னு தெரியணும். இது எல்லாம் பாக்கச்சுலாம் உங்க நல்ல மனசு எனக்கு புரிஞ்சுது. ஐ மீன் நீங்க பொண்ணுங்கள மதிக்க செம்மையான கேரக்டர் அப்படின்னு புரிஞ்சுது. அதுக்கும் சொல்லிக்கிட்டே நீங்க பண்ணி காமெடிக்கெல்லாம் சிரிக்காம இருப்பேன்னு மட்டும் நினைக்காதுங்க. இந்த தட்டோடு வா துண்டோடு காத்திருக்கிறேன்னு கேனத்தனமா எழுதியது இல்ல கேனத்தனமா இல்ல, அறிவாளியா பேசியது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க அறிவா பேசும்போது அது என்ன சிரிக்கதான் வைக்கும். அது மாதிரி யாராலையும் முடியாது. சிரிப்பு காட்டிய மாதிரி நீங்க ஏதாவது செஞ்செல்லாம் சிரிக்கதான் செய்வேன். நீங்க கேனத்தனமா இல்ல அறிவாளியா பேசி சிரிக்க வைக்காம இருந்தா நானும் சிரிக்க மாட்டேன். தும்முறு பிடிச்சவா. டைசன் வா போவோம். அத்தான் இந்த அத்தானை கட் பண்ணிக்கலாம். உங்க டைசனுக்கு லிப்ஸ்டிக் சூப்பரா இருக்காதா? அதான் அந்த ரோஸ் கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா போட்டு விட்டதே அவியதானே. ஜூனியர் கிட்ட என்ன மரியாதை? உங்களை விட 2 வயசுக்கு நான் சின்ன பொண்ணுதான். மரியாதை எல்லாம் எனக்கு எதுக்கு? நீங்க என் அக்கா சாராவோட நாத்தனார். அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க மரியாதை தான் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ். நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ. எனக்கு ஒருத்தவங்கள ஒரு தடவை பிடிக்கலன்னா எப்பயுமே பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக முடியாது. சரி அப்பனா நீங்க என்ன தங்கச்சின்னு நினைச்சுக்கிடுங்க, நான் உங்களை அண்ணன் நினைச்சுக்கிடுவேன். ஒட்டேங்க மவள. ஏன்? நான் எல்லாம் யாரையும் தங்கச்சியை தத்தெடுக்கிறதுக்கு விரும்பல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பே இல்ல. ஏன்? முன்ன நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தியா? அப்ப உங்களோட இன்னொரு சுயரூபம் எனக்கு தெரியாது. ஆள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தானே சுயரூபமும் தெரிய வருது. சரி சாரி. முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட வம்பெடுத்தது என் தப்பு தான். தெரியாதவங்ககிட்ட கிண்டல் அடிச்சது என் தப்பு தான். போதுமா? ஆம்பளைங்க மதிக்கதான் இல்ல. ஐயோ பாஸ் காலை கொண்டாங்க. எதுக்கு? நான் தான் ஆம்பளைங்களை மதிக்கலன்னு சொன்னீங்களே. காலை விழுந்து காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல ஆம்பளைல மதிக்கவே கிடையாதுன்னு சொன்னீங்களா? இங்க காலை காட்டுங்க தான் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி நானே மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான். நீங்க யாரு என்ன யாருன்னு உங்களை நேர்ல பாக்காம உங்களை கிண்டல் அடிச்சது என் தப்பு தான். இனிமே நீங்க அறிவு சம்பந்தமா காமெடி பண்ணா கூட கேனத்தனமா தானே? இல்லதான் நான் அப்படி சொல்லுவேனா? அறிவாளியா அறிவு சம்பந்தமா நான் சிரிக்கவே மாட்டேன். போதுமா? ஸ்மைல். சாரி எனக்கு சிரிக்க எல்லாம் தெரியாது. அதான் இவ்ளோ பேசிருக்கேன் இப்பே மன்னிக்கலையா? இந்த ஜென்மத்துல என்னால உங்களை மன்னிக்கவும் முடியாது. என் டைசனை உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். சாரி. உங்க சாரியா நீங்களே வச்சுக்கிடுங்க. வாடா போலாம். கவினே ஒரு 10 நிமிஷம் நீ தனியா இருக்க விடுதா? எனக்கு ஒரு லவ்வர் செட் ஆயிருந்தா கூட அது என்ன பெறத்தாலே இப்படி அலைஞ்சிருக்காது. தண்ணி அடிக்குதியா? நானே கடுப்புல இருக்கேன். உங்களை அடிச்சாலும் அடிச்சு போடுவோம். ஓடி போயிருங்க. இல்ல மக்கா நீதான் காதல் தோல்வியில இருந்த கண்டியா? தண்ணி அடிச்சான்னு வச்சுக்கா. ஜெரோசா போவியல அங்கிருந்து. இல்ல நீயே காதல் தோல்வியில இருக்க. உன்னை எப்படியாவது கட்டப்பட்டு இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடலான்னு நான் பாக்கேன். எப்படி எனக்கு சோக பாட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு 3 வேளையும் சாப்பிடாம எடுக்காம அப்படியே உன் உடம்பு கெடுத்துருவேன்னு நினைச்சேன். நான் என்னதுக்கு ஏன் உடம்பு கெடுக்கணும்? உன் எக்ஸ் நினைச்சி அப்படி எல்லாம் யார பத்தி எனக்கு நினைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. 23 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை கூட காதல்னு சொல்லிட்டு யார் எடுத்து பார்த்ததே இல்ல. நீ யாருக்கு மேல வராத காதல் திடுத்துப்புன்னு ஒரு பிள்ளைக்கு மேல வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்களுக்கெல்லாம் அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கேன். யாக்கமா இருக்கு கேட்டியா? யாருன்னு சொல்லிரு. ஒரு அளவுக்கு மேல ஏங்கிறாதுங்க. ஏன்? ஒரு வயசுக்கு மேல எதுக்காவது ரொம்ப ஏங்குனியான்னு வச்சுக்கிடுங்க. பொட்டுன்னு போய் சேர்ந்துருவாங்களாம். இது யாருல சொன்னதே? பின்ன இல்லையா? ஒரு வயசுக்கு மேல அப்படிதான். ஒரு வயசுக்கு மேல எதுக்காவது ரொம்ப ஏங்குனாவல்னா மேல போய் சேர்ந்துருவாவ. உனக்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. நீ ஒரு பிள்ளை காதலிச்சலாம், அந்த பிள்ளைக்கு பியார் ஊரெல்லாம் எப்படியோ? இவன் ஒண்ணு அன்னைக்காரன் ஒண்ணு உன இந்த கட்டத்தை போட்டு திருக்கிடுவானுவா. என்னமோ அது அவளை பெரிய கட்ட போல. இந்த கியூப் உங்ககிட்ட கொடுக்கேன். நீங்க எப்படி திருக்குதியான்னு பாக்கட்டாம்? சரி நீ திருக்கிக்கிட்டே இரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ காதலிச்ச பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன யாதுன்னு விவரம் சொல்லு. 23 வரையும் எந்த பிள்ளை திரும்பி பார்க்காத என் பியாரன் ஒரு பிள்ளை காதலிச்சிருக்கான். இப்ப அவன் உனக்கு எக்ஸ். பிள்ளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான். அதான் பிரேக்கப் ஆயிட்டலாம். இனிமேலாம் ஒண்ணும் தெரிஞ்சுக்கிட வேண்டாம். ஆள பாரு. உண்மையை சொல்ல போனா உன் காதல் புட்டுக்கிட்டதுல சந்தோஷப்படியது நான் தான். எப்படின்னு தானே பார்த்தேன். இப்ப நீ அவளை என்னமோ காதலிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கான், இந்த கதவை பூட்டி போட்டிருப்ப. என்ன இந்த ரூம்குள்ளேயே வர விட்டுருக்க மாட்டேன். ஒரு செல்ல போன தர மாட்டேன். பாத்தியா அவன் காதல் புட்டுக்கிட்டதுனால இப்படி நேரமும் உன் போன்ல நான் கேம் விளையாடி இருக்கேன். இப்ப அவன் எக்ஸா இல்லாம கரண்ட்ல இருந்திருந்தாள்னா எப்ப பார்த்தாலும் போனோட திரிவேன்.
ஆனா எப்பண்டாண்டா இருந்திருக்குதியா? ஒரு வியாழ உன் காதலுக்கு அவ பச்சை கொடி காட்டி இருந்தா கூட இந்த ரோசா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருப்பான். இப்ப ரோசா கேப்பி. அது ரோசா கேப்பி இல்ல, குமுதா ஹாப்பி. இல்ல இது ரோசா, அது குமுதா. ரோசா கேப்பி. ஆனா ஒரு பையன் காதலிக்கானா பெத்தவியதான் எதிர்த்துட்டு நிப்பாவன். பாட்டி தாத்தா எல்லாம் எதுக்கே மாட்டாவன், சப்போர்ட் தான் பண்ணுவாவன். ஆனா பிரிக்கணும்னு நினைச்சிருக்கியா கண்டியெல்லாம்? எனக்கு மனசார பிரிக்கணும்னு நினைப்பனா, பிரிச்சாதான் எனக்கு நேரம் போவோம். ஒழுங்கு மரியாதையே தூர போயிருங்க. ஏமக்கா நீ வேண்டான்னு தூக்கி போட்டிருக்கேனா? உன் எக்ஸ் சுமாராதான் இருப்பாளோ? இல்ல ஒரு வேளை வெளியே வரும்போது மேக்கப் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டேன். உன் கண்ணுக்கு கொஞ்சம் லட்சணமா தெரிஞ்சிருக்கலாம். காலமா காலேஜுக்கும் வேலைக்கும் போயிட்டேன். ராத்திரி வீடு போய் சேரிய நேரம் மேக்கப்பே காணாது. அப்படி ஏதாவது பாத்துக்கிட்டு வேண்டான்னு முடிவெடுத்துட்டியோ? தாஜ்மஹால் தெரியுமா? தாஜ்மஹால் தெரியும். அந்த மாதிரி 50 kg தாஜ்மஹால். ஏப்ப தூக்கி எல்லாம் பாத்துக்கிட்டியா? இல்ல 50 கிலோ இருப்பான வரைக்கும் தெரிஞ்சிருக்குது கண்டியா? அதான் கேக்கேன். தூக்கியே பாத்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் சுண்டு விரல் கூட டச் ஆனது இல்ல. நான் சும்மா அவ அழக பத்தி சொன்னேன். அப்பப்ப அதை திருக்க ஆரம்பிச்சிருவான். 50 கிலோ தாஜ்மஹால்னு சொல்லியா? அது பிறவிக்கியா? சொல்லுடே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் திமிரு பிடிச்ச பிள்ளையா? திமிரு உண்டுதான். திமிரோட சேர்ந்து கொஞ்சம் தலக்கணமும் உண்டுதான். அழகா இருக்க பிள்ளைகளோட அப்படித்தான்ல. அழகு திமிரெல்லாம் இல்ல, இது வேற திமிரு. அழகு திமிரு இல்லனா அப்ப ஏன் வேண்டான்னு முடிவெடுத்த? ஓ அழக பார்த்து அந்த பிள்ளை வேண்டான்னு ஓடிட்டோம். நான் அவளுக்கிட்ட என் காதல வெளிப்படுத்தவே இல்ல. அது பிறவிக்கு ஒரு சில விஷயத்துல கரெக்டான நேரம் முடிவெடுத்துறணும். கரெக்டா அவ போற நேரத்துல நீ என்னத்துக்கு இப்படி தப்பா முடிவெடுத்த? ரோஸ் கரெக்டா அவ போற நேரத்துல இல்ல, கரெக்டான நேரத்துல. நீ இல்லனாலே தொடக்கமும் முடிவும் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருப்ப. ரோஸ் சில பேரை இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உயிரா நினைக்கிறவளுக்கு என்னால ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. அதான். அப்ப அந்த பிள்ளை நீ பிடிக்காம தூக்கி போடலையோ? ஆமா ஸ்மிருதி, வருண் தான் கூப்பிட்டு அது பிறகு நீ ஏன் வரல? முன்னமே சொன்னேன்ல. சரி ஃபங்க்ஷனாவே இருந்துகிட்டு போட்டேன், தலையை கட்டிக்கிட்டாவது போயிருக்கலாம்ல. இனிமே என்ன நினைப்பான்? அர்ஜுன் நான் முன்னமே வருண் கிட்ட சொல்லிட்டேன் கல்யாணத்துக்கு வருவேன். எது? இல்ல வருண்க்கு அகல்யாக்கும் கல்யாணம் நடக்கும் பாத்தியா, கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னேன். ஓ நடக்குமா? நடக்குமான்னு என்கிட்ட கேட்க, நீங்க எல்லாம் சேர்ந்து தானே முடிவு பண்ணியா? நிச்சயதார்த்தமே முடிஞ்சாச்சு, இனிமே கல்யாணம் தானே. சரி வருண் கிட்ட முன்னமே சொன்னியா வர முடியாதுன்னு? ஆமா அர்ஜுன் முன்னமே சொன்னேன். எங்க அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாவதான். இருந்தாலும் அவிய கூட பிறந்த தங்கச்சி பையனுக்கு கல்யாணம். அங்க போகாம வருணோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்தா கண்டிப்பா அவளுக்கு மனசுக்குள்ள தோணம் இல்ல. அவளுக்கு நம்ம குடும்பத்துல உள்ளவியலை விட வேலை பாக்கிய இடத்துல உள்ளவியதான் முக்கியம்னு தோணம் இல்ல. அதான். ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு இருப்பேன், எந்த காரணமும் சொல்ல மாட்டேன். என்ன கல்யாணம் சொன்னோன்னா நீ ரொம்ப உரிமையா? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி கொஞ்ச நேரமா உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பிஸின்னு வந்தது. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், போன் அட்டெண்ட் பண்ணல. ஓ அர்ஜுன் உனக்கிட்ட உனக்கு கேட்கணும், கேட்கலாமா? கேளு. தப்பா எடுத்துக்கிடாத. என்னன்னு சொல்லு, பொடி வச்சு பேசாம என்னன்னு சொல்லு. வருண் அகல்யா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பான்னு. அர்ஜுன் சொல்லு, கேக்குது. சில வருண் அப்படி ஒரு தப்பா பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஏன்ட்டு கேட்டா அவனே ஒத்துக்கிட்டான், அது பிறகு உனக்கு என்ன? இல்ல அவனே ஒத்துக்கிட்டாலும் வருண் எனக்கு ரொம்ப தெரிஞ்சதுனால ஓப்பனா சொல்லணும்னா உன் கூடாலையும் வருண் கூடாலையும் இருக்கும்போது சேஃபா தான் இருக்கான். உங்க ரெண்டு பேர்லயும் யாருக்கு கூட வேணாம். நைட்டு 1 மணி வரைக்கும் ஒத்தையில இருந்தாலும் பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும். அதான் அவனே சொல்லிட்டானே, நான் ஹெவியா குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவனே ஒத்துக்கிட்டான். அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணுமா, தப்ப செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணுமா. அதான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டானோ. இனிமே அதை பத்தி பேசி புலம்பி இதெல்லாம் சுத்த வேஸ்ட். ஆனா வருண் ரொம்ப பாவம் அர்ஜுன். அஞ்சு இறந்ததுக்கு பிறவைக்கு ஆளே உடஞ்சு போயிட்டான். அந்த கூட்டிதான் அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். யாருக்கு தான் ஸ்மிருதி பிரச்சனை இல்ல, யாருக்கு வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்ல. அஞ்சு இறந்து போயிட்டான், அதை நினைச்சுக்கிட்டு பெத்த பிள்ளையும் கவனிக்காம குடிச்சுக்கிட்டு தெரியும். இதுவே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருந்தா புரியல. ஒரு பொண்ணு புருஷனை பறி கொடுத்து விதவையா நிக்கலான்னு வச்சுக்கான். பரன் குடிச்சுக்கிட்டு கிடைக்கிறது மாதிரி ஒரு பொண்ணு குடிச்சுக்கிட்டு கிடப்பாளாம். எழும்பி ஓட ஆரம்பிக்க மாட்டாவ. புருஷன் தான் செத்து போயிட்டான், இனிமே பிள்ளைய வளர்த்து நம்ம தான் பெரிய ஆளாக்கணும், நம்ம தான் காப்பாத்தனு சொல்லிட்டு எழும்பி ஓட ஆரம்பிக்க மாட்டாவ. அதே போல் அர்ஜுன். ஹலோ டேய். நீ சொல்லு ஸ்மிருதி. சரி என்னமோ ரிப்போர்ட் கேட்டிருந்தியே. என்னங்க? சொல்லு ஸ்மிருதி. என்ன? அதான்டா ஏதோ ரிப்போர்ட் பத்தி பேசிட்டு இருந்தியே. ஆமா, 1 மணி நேரத்துக்கு முன்ன எதுக்கோ போன் பண்ணிருந்தேன். அஜ்ஜோ சோவடிக்கிறாளே, வியானன் தாண்டா பண்றான். என்ன உளறற? நீ வை போனை வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு ஆள் இல்லையே. அச்சு என்ன நாட் நாட்டா? என்ன நாட்டு? நாட் அதான் என்ன நாட்டுன்னு கேட்டேன். என் பிளவுஸ் நாட். அர்ஜுன், ஆம்பளைங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சாடி. இந்நேரத்துக்கு இறங்கி வந்திருக்கணுமே. சூப்பர் டி. என் கோவத்தை குறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வர பத்தியா? உனக்கு ஒரு பாடத்தை படிச்சு தராம நான் உட போட்டா இல்ல. எது எப்படியோ இந்த நேரத்துல இங்க இருந்தா சரிப்பட்டே வராது. பேசாம ரூம் ஐராவை தூக்கிட்டு வந்துருவோம். அச்சு என்னங்க? என்ன ராத்திரி நேரம் வேற ஏதாவது பிஐபி சாசு பிடிச்சிட்டா என்ன? இப்பதான் நண்பன் படம் பாத்துக்கிட்டு வரேன். நண்பன் படமா? என்ன நண்பன் நண்பன் படத்துல இலியானாக்கு வந்த அதே டவுட் இப்ப எனக்கு வந்திருக்கேன். எது? நீ என்ன டாக்டரா? மெடிக்கல் ஃபீல்ட் இல்ல, பரவ இது லவ் ட்ராக்ல அவ்வு கிஸ் பண்ணும்போது மூக்கு இடிச்சுக்குமா? நான் முட்டிக்காதுன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ முட்டிக்கன்னு சொல்ற, நான் உனக்கு முத்திட்டுன்னு சொல்றேன். என்ன நான் சொல்றது சரியா தப்பா? என்ன ஓவரா சொல்ல வரேன்? முத்திட்டான்னு கேக்கேன். ரொம்ப முத்திட்டேன். அர்ஜுன ஒன்னும் சரியில்லை, எஸ்கேப் ஆயிரு. கீழே போய் எப்படியாவது ஐராவை ரூமுக்கு தூக்கிட்டு வந்துரு. இதுக்கு பியான் எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், ஐரா தான் சரிப்பட்டு வருவான். என் நகரே, எனக்கு வெளியே போனான். முட்டிக்குமா முட்டிக்காரா? பதில் சொல்லிக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போலாம். பதில் தானே, நான் ஐராவை ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சொல்றேன். எதுக்கு சிரிக்கிறா இப்போ? என்னடி அப்போ பயந்துட்டியா? எது நான் பயந்துட்டேனா? இந்த ரூம்ல என்னைய ஒத்தையில சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு தானே ஐராவை கூட்டு வரதுக்கு போறியா? தள்ளுறி. இவனுக்கிட்ட இன்னைக்கு நீ வாங்கி கேட்டுக்கிட்டு தான் போக போல இருக்க. ஒத்த தள்ளுனேன்னு வச்சுக்கான், தூர போய் கிடப்பேன். உன் மேல என் சுண்டு வரல் கூட படப்படாது. அதனால தாண்டி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்கேன். நீ என்ன கண்ட்ரோல் பண்ற? கோவத்தை எங்க பாட்டியா என்கிட்ட வச்சுக்கிடாத. வேற யார்கிட்ட வச்சுக்கிட்டியது? விட இன்னைக்கு ஒன்னு சாவடிக்காம விட போறது இல்லடி. நான் பாத்துவா ஜோ, யார சாகடிக்க போறதுன்னு பாத்துருவான். என்னை தியானம் தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ் மை டியர் புருஷ், எல்லாம் தியானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையடி மதான், நான் போய் ஐராவை கூட்டிட்டு வந்துறேன். ஐராவை கூட்டிட்டு வரது பயந்து தானே? யாருக்கு பயம்? மிஸ்டர் புருஷ், உங்களுக்கு தான். ஏச்சி, ஒன்னு பார்த்தாலும் எதுக்குடி நான் பயப்படணும்? பயந்ததுனால தானே ஐராவை தூக்கிட்டு வர போறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பயம். என்னடி பயம்? உங்க கை உங்க கண்ட்ரோல் இழந்துருமோன்னு பயம். ஆமா பயம்தான். அப்படியே 2 அடி அடிச்சேன்னு வச்சுக்கான், பொல்லெல்லாம் கலண்டான். அது கையடி. பயந்துட்டேன்னு ஒத்துக்கோங்க, கை எடுக்கிறேன். இந்த அர்ஜுன் எதுக்காகவும் யாருக்காகவும் பயந்தது இல்ல. இங்க பாரு, இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த ட்ராக்ல வந்ததா அப்படியே உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அப்படியே ஏத்துக்கிடுவேன்னு நினைச்சியா? என்னடி இழிப்பு? இங்க பாரு, நீ நினைக்கிறது இங்க நடக்கவே நடக்காது. நீ என்ன செஞ்சாலும் நீ நினைக்கிறது நடக்காது. என்ன என்ன ஓவியம் என்ன உந்தன் மீசை செய்யாததா? ஏதாவது ஞாபகம் வருதா? 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மண்ணாங்கட்டிய ஞாபகத்துல வரல. சரி, அடுத்த லைன் பாடுங்க, ஞாபகத்துல வரும். இங்க என்ன பாட்டு போட்டியா நடத்திக்கிட்டு இருக்கேன்? பாட்டு போட்டி இல்ல பேபி, லவ் போட்டி. உன் தலை தள்ளுறீ. சரி, உங்களுக்காண்டி உங்க லைனையும் சேர்த்து நானே பாடுறேன். நான் பாடுறேன், நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் சிங்கர்ல பாடியதா நினைப்பு. என்ன என்ன கவிதைகள் என்ன உந்தன் மௌனம் சொல்லாததா? கண்டேன் நீரம் கண்டேன், கண்கள் ரெண்டில் தீ கண்டேன். என்ன? இப்போதும் எப்போதும் நீ போதுமே, உன் சுவாசம் இல்லாமல் நான் இல்லையே. ஏன் 6 மாசம் நீ இருக்கல? ஏன் பேபி பழசெல்லாம் பேசி டென்ஷன் ஆகுறேன்? இங்க போடுற இந்த மரியாதை இல்லாம பேசிய வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. நான் தள்ளேன்னு வச்சுக்கான், உங்க கண்ட்ரோல இழந்துருவியா? ஆமா இழக்காவ. அர்ஜுனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தெரியும். இவ வேணனே பண்றாடா. இவ இப்படி எல்லாம் இறங்க மாட்டாளே, இப்படி எல்லாம் இறங்கக்கூடிய ஆளும் இல்லையே. கையட்ரி. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? எது? ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். என்ன ஆரம்பிக்க போறேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சா அப்ப வியான் பிறந்தான். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சா வியானா. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நோ. ஆனா நீ என்ன சொன்னாலும் எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆமா சிரி பியாய் மாதிரி தான் இருக்கு. நீ நடந்துக்கிட்டே தான் அப்படித்தானே இருக்க. நீங்க சொல்லியத பார்த்தா பியாய் எல்லாம் உங்ககிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்க போல. நான் வரதுக்கு முன்னாடி பியாய்க்கு கூட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தீங்களா? என்ன சமாதானப்படுத்தியதா நினைச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுதா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்களே. சமாதானம் எல்லாம் படுத்தல,
வேணா சமாதானம் ஆயிக்கோங்க. நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடமையா? நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிட்டேன். இவளுக்கு என்னமா இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. தள்ளுறீங்க. அழகா இருக்கீங்க. இதெல்லாம் இந்த அர்ஜுனுக்கு மனசை மாத்தாது. தள்ளு. என்னங்க கீழே போறியா? உங்க அப்பா மேல இருந்தானா உங்க அப்பனை தேடி போயிருப்பேன். அச்சச்சோ. வெட்டும் கட்டவா, கொஞ்சமாவது கோவம் வருதா? தியானே ஐராவையும் தூக்கிட்டு வர போறேன். அப்புறமா போலாம். கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போங்க. ஏச்சிப்பேன். நான் சொல்லதை கேளுங்க, பிறகு போலாம். நீ என்ன சொல்றது? நீ சொல்லியதை நான் கேட்டுருவேனா? நீ போவாதேன்னு சொன்னா நான் போவேன். ஆமா ஆமா சொல்லு. நான் தான் சொல்லு. நான் திருப்பியும் சொல்ல. இப்ப போகாதுங்க. இப்ப தாண்டி போவேன். போறவே குளிச்சுக்கிட்டு வேற துணியெல்லாம் போட்டுக்கிட்டு போலாம். எது குளிச்சுக்கிட்டு? ஏய் நீ என்ன சொல்றது? நான் போவேன். இப்பதான் போவேன். இப்படியே தான் போவேன். இப்படியேவா போறியா? ஆமாண்டி, இப்படியே தான் போவேன். நீ எது செய்யப்படாதுன்னு சொல்லுதியோ அதை தான் செய்வேன். அப்புறம் உங்க விருப்பம். அழகி. அந்த பிள்ளை மினி கூட நல்லா வளர்ந்துட்டாள. போறவே 3 நாள் வரியத்துக்கு முந்தி நீங்க பாத்துட்டு போலையாவா இப்பவும் இருப்பா. சென்னன் வளர்ந்துட்டா. அந்த பிள்ளை காலேஜ் படிக்குதுன்னு சொன்னா நம்பவே முடியலல. அது டேய் தியானா, நீ தானே தூக்கிட்டு வந்த? தியானா ஐராவா எங்க? ரோஸ். இல்ல உனக்கிட்ட தான் கேட்டேன். தியானா எங்கன்னு கேட்டேன். வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தொப்புல வாலிபால் ஆடலாமா? மச்சான் அருமையா இருக்குதியே. இது பக்கத்துல வாங்கினதான். எந்த கடையில? என்ன ஃபிளேவர்? சட்டைக்கு என்னடா ஃபிளேவர்? ஏற்கனவே ரூம்ல ஒருத்தி இருக்காளே, அவளை பார்த்தாலே அப்படியே கடுப்பாகுது. அவ மூஞ்சிலே முழிக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு கீழே வந்திருக்கேன். சண்டை? ஆமாண்டா. மறுபடியும் என்னைக்கும் அன்னைக்காரு இந்த வீட்டுக்கு வந்தாலும் என் நிம்மதி போச்சு. தெரியுது, உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு உன் நிம்மதி போச்சுன்னு. நீ என்ன அவளை விட மிச்சமா உளறிக்கிட்டு இருக்க? பரவாயில்லை, ரூம்ல ரொம்ப பிஸி போல. ஆமா, ஒரு முக்கியமான வேலையில தான் இருந்தேன். அவளால டோர்ச்சல் பிடிச்சவளால வெளியே வந்துட்டேன். உன் மூஞ்சில இருக்க டிராயிங்கே சொல்லுது. அம்மா உங்களதான் உங்க மொபைல் கூப்பிடுறாரு. என்னத்த பாத்துக்கிட்டு இருக்காள? என்ன எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்குதியா? இல்ல கவினு, உனக்கு வேற வேலை இல்லையாக்கா? வேலை இருக்குப்பா. இந்த பையன் என்னதுக்கு இப்ப பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான்? அர்ஜுனு, வேலை ஒண்ணும் இல்லையா? அப்பா வேலை இல்லையான்னு கேக்குதியா? அவன் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்திருக்கான். பாய மூடல, தலையில தான் அடிபட்டிருக்கான் போல. மூஞ்சி கழுவிட்டு வா. மூஞ்சிக்கு என்ன கடவுளே, அவ்வளவு செத்தடி நீ இன்னைக்கு. ஏன் எங்கடி போன? எங்கடா போயிட்டா? இந்த ராத்திரி நேரத்துல அவ எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ரோட்லயே அந்த தெருவுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு கிடக்கணும். நம்மளுக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கா. கோயில மட்டும் மாட்டினா கொன்னே போட்டுலாம் போல இருக்க. 2 நாளா சரியா தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் இருக்கான். ரொம்ப தூரம் எல்லாம் ஓடி இருக்க முடியாது. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்கேன். 2 நாளா அவளை பிடிக்கிறதுக்கு நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டு தெம்பாதான் ஓடியான். ஆனா அவ எப்படிடா 2 நாளா எதுவுமே சாப்பிடாம ஓடியா? அவ சாப்பிடலன்னு நீ பாத்தியா? 2 நாளா எல்லாம் இப்படி சாப்பிடாம ஓடவே முடியாது. அவ கையில ₹1 இல்ல, போன் இல்ல. கன்னியாகுமரி வரைக்குமே வந்திருக்கான். பஸ்ல யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாவ. அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க எங்கேயோ தான் சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அவ சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருப்பான்னு தோணுது. அவ 2 நாளா நமக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கானா? அதுவும் ஒரு நாளைக்கு மேல கன்னியாகுமரியில தான் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். அப்பனா அவ தேடி வந்தவியெல்லாம் என்னமா அவளால கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். திருச்சியில இருந்த பொண்ணுக்கு எப்படிடா கன்னியாகுமரி தெரியும்? அந்த பஸ் தானே பஸ் ஸ்டாண்ட விட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தது. அதனால அந்த பஸ்ல யார் இருப்பான்? அண்ணே முன்னமே சொல்லியிருக்காரு, கன்னியாகுமரியில இவளுக்கு தெரிஞ்சவிய இருக்கியாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். தெரிஞ்சவிய யாரையோ பாக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். 2 நாளா அவளுக்கு பார்த்தாலே ஓடியா அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு அண்ணன் கிட்ட போய் சொன்னான்னு வச்சுக்கான். நம்ம உயிரை அவரே எடுத்துருவாரு. இப்படி நம்மள ஓட விடுறதுக்கு அவ கையில கிடைச்சதா அப்படியே கொன்றலாம் போல இருக்க. கையில மாட்டினாள்னா கோவத்துல அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதான். அண்ணனுக்கு அவ உயிரு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாரு. அப்படியே கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காரு. புரியுதா? இருந்தாலும் ரொம்ப பண்றாடா. அண்ணனுக்காண்டி தான் எல்லாம் பொறுத்துக்கிட வேண்டியதா இருக்க. சரி, இப்படி நச நின்னு பேசிக்கிட்டு நின்னா காரியத்துக்கு ஆகாது. 3 பேரும் 3 திசையில போவோம். அப்பதான் மாட்டுவான். மாட்டின உடனே போன் பண்ணுங்க. அது பிறவிக்கு 3 பேரும் ஒன்னா சேருவோம். அதான் கரெக்ட்.
நான் என்ன பாவம் அஞ்சு பண்ணேன்? ஆண்டவன் எனக்கு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். அதான் என் கண்ணு முன்னே உன் உயிர் போச்சு. எப்பண்டா ஐரா பேச ஆரம்பிப்பா, அம்மா அப்பான்னு எப்ப கூப்பிடுவான்னு எவ்வளவு ஆசையில இருந்தோம். இப்ப நம்ம பொண்ணு 1000 தடவை என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடியான். அப்ப நான் அழகா இருக்கனா? அப்ப சாப்பிட்டதுக்கு வாங்க அப்பா. அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு கூடால தூங்கட்டான். எல்லாம் கேக்குறான் அஞ்சு. என் பாசத்துக்காண்டி ஏங்கி நிக்கா. ஆனா என்னால அவகிட்ட பாசமா இருக்கவே முடியல. அவளை ஆசையா பைக்ல உட்கார வச்சு ஒரு ரவுண்ட்ஸ் கூட்டிக்கிட்டு போறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஏற்கனவே மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிருது. இதுல குடிச்சுக்கிட்டு என்னைய அறியாம இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் மறக்கணும் தான் அஞ்சு குடிக்கிறேன். ஆனா என்னால முடியல. இப்ப கூட இந்த நிச்சயதார்த்தத்தையே மறக்கணும் தான் குடிக்க போறேன். என்னால நீ இல்லாம இருக்கவே முடியல அஞ்சு. ஏதோ பொண்ணு கத்துன சத்தம் தானே கேட்டது. யார் இது? இப்பதான் ஒருத்தர் அந்த பக்கமா ஓடின மாதிரி இருந்தது. இப்ப வேற ஒருத்தர் இந்த பக்கமா ஓடுறான். எப்படியோ நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தது. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த அர்ஜுன் இப்படி நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடக்க விடுவான்னு நினைச்சு கூட பாக்கல. இனிமே கல்யாணத்துக்கு இதே மாதிரி அமைதியா வந்து நின்னுகிட்டு போனான்னா கொள்ளலாம். அவன் வந்த உடனே எனக்கு பக்குன்னு அடிச்சது பாருங்க. என் பிள்ளைக்கு வாழ்க்கையே நாசப்படுத்திடுவான்னு நினைச்சேன். அண்ணி, அர்ஜுன் அப்படியெல்லாம் மோசமானவன் இல்ல. அவனுக்கு என்னமோ ஐரா மேல பாசம். அவன் சித்தி கொடுமை அனுபவிச்ச மாதிரி ஐராக்கும் அப்படி எதுவும் நடந்துடப்படாதுன்னு நினைக்கான் போல. ஏனி, என் பிள்ளை பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. உங்க பேத்திய நல்லபடியா பாத்துக்கிட மாட்டாளா? ஐயோ அண்ணி, நான் அப்படி சொல்ல வரையல. அர்ஜுனுக்கு அப்படி ஏதாவது தோணுமா இருக்கும். அவன் மண்டபத்துக்குள்ள கால் எடுத்து வச்சாதான் உண்டு. எனக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. எப்படியோ முடியது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அவன் போக்குல வந்து நின்னுட்டு போயிட்டான். ஒருவேளை பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு வந்ததுனால அமைதியா நின்னானோ என்னமோ. ஐயோ அண்ணி, அவனுக்கு ஒரு வேலை விருப்பம் இல்லைன்னா முதையே நிச்சயதார்த்தத்தை தடுத்து நடத்தி இருப்பான். வரன் மாப்பிள்ளை எதிர்த்துக்கிட்டு நின்னதுனாலதான் ஒன்னும் சொல்லாம போனான். அப்பா அமைதியா போனதுக்கு அதுதான் காரணம். ஆனா நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கச்சுல எல்லாம் பிரச்சனை பண்ணி தடுக்கிய ஆள் அவன் கிடையாது. கல்யாணம் வரைக்கும் இனிமே அவனை பார்த்து பயந்து தான் சாவ வேண்டியதா இருக்கு. அம்மா, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க. அர்ஜுனனுக்கு ஐராக்க மேல பாசம். அத்தான் தான் எனக்காண்டி இருக்காருலாம். அது பிறவிக்கு என்ன? ஆமா, அவன் அகல்யாவை கை விட்டுற மாட்டான். அத்தான், எங்க அத்தான் போறியா? இப்ப வந்துடுறேன். இல்ல, இன்னைக்குதான் நிச்சயதார்த்தம் ஆச்சு. எங்க போற நீ? வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, இன்னைக்குதான் நிச்சயதார்த்தம் இருக்கு. நீங்க இப்ப ராத்திரி நேரத்துல வெளியே போகக்கூடாது. நான் என்ன பொம்பளை பிள்ளையா? பெரியவிய சொன்னா கேளு. டார்ச் லைட் என்னத்துக்கு? மா, வெளியே என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. சத்தமா? எதுவும் இல்ல, பூனை என்னமோ ஓடின மாதிரி கேட்டது. நான் போய் பாத்துக்கிட்டு வந்துறேன். பூனை ஓடுச்சுன்னு சொல்லியா? பூனை பாக்கிறதுக்கு என்னத்துக்கு போறேன் இந்த ராத்திரி நேரத்துல? மா, வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. வீட்டுல ஆம்பளை இல்லைன்னா அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் தான் இருக்கேன், எல்லாம் போய் பாத்துக்கிட்டு வந்துறேன். அதான் நானும் வரேன். சாரி அதான், நீங்க போய் பாத்துக்கிட்டு வாங்க. மக்களே, நான் வரட்டா கூட? மா, நானே போயிட்டு வரேன். இவ எல்லாருக்கும் மிச்சமா இருப்பாவ. சொன்ன என்னத்தையாவது கேக்கியானா பையன்? இந்நேரத்துக்கு குடிச்சுக்கிட்டு கிடப்பான்லாம் நினைச்சேன். டார்ச் லைட் தூக்குனதோட சரிதான். இனிமே என்னால முடியாது. தண்ணி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முடியாது என்னால. இனி யாருக்கிட்ட கேக்குதுன்னு கூட தெரியலையே. இவனுங்களுக்கு கிட்ட மாட்டினா அது பிறவைக்கு எப்பயே நம்ம தெரிச்சு விட்டு வெளியே வரவே முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேடி வந்தவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். யாரு? யாருன்னு கேட்கல. கடவுளே, வந்துட்டானுங்களா? ஆனா நல்லா ஓடத்துக்கு கூட தம்பில்லையே. யாருன்னு கேட்கல. ஐயோ, யாருன்னு தெரியலையே. இவனுங்களா இருந்தா இந்நேரத்துக்கு அடிச்சு இழுத்து கூட்டிக்கிட்டு போயிருப்பானுங்களே. ஹலோ, உங்ககிட்ட தான். யாருன்னு கேட்கல. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? இது அவனுங்க கிடையாது. இந்த ஊர்ல உள்ளவியலா தான் இருக்கும். கேட்டுக்கிட்டே நிக்கேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்ட காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்ட காதல். சாரி, யார் நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? அது வந்து சார், இந்த தெருவுல ஒன்னு இருக்கும்னா நான் பார்த்ததே இல்ல. ராத்திரி நேரத்துல வயசு பொண்ணு இங்க ஒத்தையில என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? ஒன்னதான் கேட்காய். அது வந்து சார். என்ன இங்க என்ன பண்ணிட்டு நிக்கன்னு கேட்டேன். அது சார், அது வந்து, ஐயோ யார் நீன்னு கேட்டுக்கிட்டே நிக்கேன். சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார். 3 பேர் என்ன துரத்திக்கிட்டு வராங்க. ப்ளீஸ் சார், நான் இதுல ஒளிஞ்சுக்கிறேன். உங்க வீட்டு பொண்ணு நினைச்சு என்ன காட்டி மட்டும் கொடுத்துறாதுங்க சார். முத நீ யாரு? சார் ப்ளீஸ் சார், அவன் கிட்ட மட்டும் நான் மாட்டினா அது பிறவைக்கு நான் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை நாங்க விட மாட்டோம். நீ சார் ப்ளீஸ் சார். டேய், இந்த பக்கமா ஒரு பொண்ணு போச்சா? டேய், யார் இடத்துக்கு வந்து யார பார்த்து டேங்கறான்? யாரா நீங்க எல்லாம்? ஒருத்தன் அப்படி ஓடுறான், ஒருத்தன் இப்படி ஓடுறான். எந்த ஒரு காரண்டா நீ? அது நீ முனங்குறத பார்த்தா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவன போல இல்லையே. எங்க எதிரா வர?
திருச்சி. திருச்சியா? ஆமா. திருச்சில இருந்து கன்னியாகுமரி வந்திருக்க, யாரையோ தேடிக்கிட்டு இருக்க, கையில வேற இவ்வளவு பெரிய ஸ்டிக்கு. உனக்கு முன்ன ஓடினவன கிரிக்கெட் மட்டையெல்லாம் கொண்டு தானே ஓடினான். யாரா நீங்க எல்லாம் பகல் நேரத்துல வீட்டை பார்த்து வச்சுட்டு திருடுறதுக்காக வந்த கும்பலா? இல்ல இப்படி ஒரு பொண்ணு போச்சா? இந்த தெருவுக்குள்ள எத்தனை குடும்பத்துல உள்ளவே வாழ்ந்துகிட்டு இருக்காவ. திடீர்னு தெருவுக்குள்ள அங்கிட்டு 2 பேரும் இங்கிட்டு 2 பேர் ஓடுதியா? ஏதாவது பொண்ணு இந்த பக்கமா போச்சான்னு வேற கேட்க. என்னடா யாரு தேடி வந்திருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ணட்டாம்? அது என் அக்கா பொண்ணுதான். அக்கா பொண்ணு தேடுறதுக்கு கம்பு கொண்டா திருவியா? ஐயோ தம்பி, நீங்க நினைக்க மாதிரி இல்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு. திருச்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு ஓடி வந்துட்டு பஸ் ஏறி தப்பிச்சு வந்துட்டு இவங்கதான் தெரிஞ்சவிய பார்த்து இந்த ஊர்லதான் சுத்திக்கிட்டு கிடக்கான்னு சொன்னாவ. அதான் அவளை கூட்டிகிட்டு போறதுக்காண்டிதான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். நீ என்னடானா ஸ்டிக் வச்சிருக்க, ஒருத்தன் கிரிக்கெட் மட்டை வச்சிருக்கான். ஐயோ அண்ணே, இத காட்டினா கொஞ்சம் பயந்து எங்க கூடலே வந்துருவான். பாக்கிறதுக்கு நார்மலா இருக்க மாதிரி தான் இருப்பான். எந்த பிரச்சனையும் அவளுக்கு இருக்க மாதிரியே தெரியாது. ஆனா கொஞ்சம் பைத்தியம். இப்படி ஏதாவது போனாளா பாத்தியலாம்? ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியம்னு சொல்றான். எனக்கு பைத்தியம் சொன்னதா இவர் இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு காட்டி கொடுத்துருவாரோ? ஐயோ கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்தி இவனுங்க கிட்ட இருந்து. இத்தனை வருஷமா இப்படி ஓடி ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கே. ஏன் நிலைமை மாதிரி எந்த பொண்ணுக்கு நிலைமை வந்துடக்கூடாது. சொல்லுங்கண்ணே, இந்த பக்கமா ஏதாவது பொண்ணு போச்சா? மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு பத்தியலாண்ணே, வீட்டுல கொண்டு பத்திரமா ஒப்படைக்கணும். நான் ஒரு டாக்டர். நல்லா இருக்க போனா இவன் எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். நிஜமாவே இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு போலயே. அண்ணே பாத்தியலாம்? பொண்ணை தேடனா போலீஸ கூட்டிட்டு வந்து தேடு. அதை விட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல தெருக்குள்ள எல்லாம் ஓடிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்கான். நீ இல்ல உன் கூட வந்தா எவனை பார்த்தாலும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கான். ஐயோ பொண்ணு கொஞ்சம் பைத்தியம் தம்பி. அதான் ஆளை பார்த்தோன்னு பயந்து பம்பறான். தம்பிங்கிறான், அண்ணங்கிறான். சொல்லுங்க தம்பி, கரெக்டா கொண்டு சேர்க்கனாதான். வயசு பிள்ளை வேற, இவன் கையிலயாவது மாட்டிடப்படாது கண்டியலாம். உனக்கு பொண்ணை தேடணுமா? போலீஸுக்கு போன் பண்ணி தாராளமா பொண்ணை தேடலாம். போலீஸ் இல்லாம அவியல தேடியும் இவியல தேடியும் தெருவுக்குள்ள ஓடப்படாது. சாரி சார், விடிஞ்சதுக்கு பிறவைக்கு போலீஸோடய நாங்க தேடிக்கிறோம். எடுத்து காலி பண்ண. ரொம்ப நன்றி சார். இந்த ஹெல்ப்பை எப்பயும் மறக்க மாட்டேன். எங்க இருந்து வர? திருச்சி. மொத கைய கீழே இறக்கு. இந்த ராத்திரி நேரத்துல உன்னை என்னத்துக்கு துரத்தி வராவ? தெருவுக்குள்ள எப்படி வந்த? சார் நான் திருச்சி இங்க ஒருத்தரை பாக்குறதுக்காண்டி தான் வந்தேன். ஆனா திருச்சியிலே இவனுங்க என்ன துரத்திட்டு தான் வரானுங்க. அங்க என் பேக் போன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் சார். அதான் நான் தேடி வந்த வீளுக்கு வீட கண்டுபிடிக்கவே முடியல என்னால. 2 நாளா இவனுங்க கிட்ட மாட்டிடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டேன். ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சார். ஒன்னு என்னத்துக்கு அவனுக்கு தேடுறானுங்க? சார் எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. என் அத்தை பையனுக்கே என்ன கட்டி வைக்கிறதுக்கு அத்தையும் அத்தையோட பையனும் ரொம்ப விருப்பப்படியாவ. அம்மா அப்பா யாரும் இல்லன்னா கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அவன் அவ்வளவு நல்லவன் எல்லாம் இல்ல. என்னை காட்டி கொடுக்காம எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணியலே, அதை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பத்தி. சார் என் பேரு சார்ல தான். என்னை பத்தி பெருசா சொல்லிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம். அப்புறம் சார் இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு ராத்திரி மட்டும் தங்கறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் சொல்ல முடியுமா சார்? பஸ் ஸ்டாப்னா கூட பரவாயில்ல, பாதுகாப்பா இருந்தா போதும். நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பிடுவியா? அது நான் தேடி வந்த வேலை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். இப்பதான் அட்ரஸ் போன எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் சொன்னேன். நான் தேடி வந்த வேலைக்கு வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாதுதான். ஆனா நாளைக்கு காலமா விடிஞ்சாலே அவ எங்க இருப்பாவன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துருவேன். சார் சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நைட்டும் நான் பாதுகாப்பா தங்கறதுக்கு எனக்கு ஒரு இடம் சொல்லுங்க சார். சரி உள்ளவா. இது என் வீடுதான், உள்ளவான்னு சொன்னேன். இல்ல சார், வீடெல்லாம் வேண்டாம். ஹாஸ்டல் கூட நான் தேடி வந்த வேலை நாளைக்கு பாத்துருவேன். அப்புறம் ஹாஸ்டலுக்கான காசை கூட உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சார். ப்ளீஸ் சார், வீட்டுக்கெல்லாம் வேண்டாம். பயப்படாத, என் வீட்டுல நான் மட்டும் இல்ல, என் அம்மா, அத்தை, சித்தி, சித்தி பொண்ணு, சித்தி பையன் எல்லாரும் இருக்காவ. உனக்கு இங்க பாதுகாப்பு தான். காலமா விடிஞ்சதுக்கு பிறவைக்கு நீ யாரை தேடணுமோ அவில போய் தேடிக்காம். இல்ல உங்க வீட்டுல உள்ளவியா? வீட்டுல உள்ளவி என்ன, என் வீடுன்னு சொல்லியாச்சுலாம். உள்ளவா. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹெல்ப்பை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது.